Vivo Camera and Music வழங்கும் Big Boss. சார் கொஞ்சம் ரைட் சார் கொஞ்சம் ஒரு இருந்தப்போ தள்ளி வாங்க சார் லைட்டா. அங்க ஒன்று சொல்றேன், இங்க ஒன்று சொல்றேன். ஓகேவா? ஓகே சார், அப்படியே போங்க சார். வணக்கம் மக்களே, வைகோ விஃபைஎஸ் வழங்கும் பிக் பாஸ். கேப்டன் வைகோ இல்ல விவோ. சாரிப்பா, அவர் தான் என்னைய மைண்ட்ல இருக்காரு. விவோ விஃபைஎஸ் வழங்கும் பிக் பாஸ். ஓடவும் முடியாது, அக்காடி ஓடியும். Vivo Camera and Music வழங்கும் Big Boss. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஏதோ வயரா வந்து என் கையில் மாட்டுத லைவ் வாய்ஸ் கொடுங்கடான்னா இதை வேற கொடுத்துட்டு அளவெடுக்கிறானுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற கண்டக்டர்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கேப்டன் கண்டக்டர் இல்லை, கண்டஸ்டன்ட். கவர்மெண்ட் இருக்க மாட்டியா, தூக்கி அடிச்சிடும் பார்த்து. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஸ்னேகா இல்லை ஸ்னேகன். வாங்க தம்பி, ஏன் இங்கே வந்தீங்க? இப்போலாம் ஹீரோவே பாட்டில் தந்துட்டாங்க சார், எங்களுக்கு எங்கே வேலை இருக்குது, அதான் நான் இங்கே வந்துட்டேன். சரி உள்ளே போங்க தம்பி. கால் விழுது எனக்கு பிடிக்காது. உங்கால யாரும் உள்ள செருப்பு இருந்துட்டு மாட்டோம் ரெடி போடா உள்ள. அடுத்த கண்டஸ்டன்ட் அமிதா, வாங்க. ஹாய் மச்சான். மச்சான் கச்சானியே கெட்டக்கம் வரும், உள்ள போ, நிறைய மச்சான் இருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி கத்துனா யாருமே பேச முடியாது, உள்ள போ. அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு? ஆரோ கேப்டன். 4 பேர் தான் வந்திருக்காங்க, 5 6ன்னு சொல்ற. 6 இல்லை கேப்டன், ஆரோ. யாருப்பா அந்த யாரோ? வணக்கம் கேப்டன், நான் தான் ஆரோ. போ உள்ள டீ ஆத்து போ. அடுத்த கண்டஸ்டன்ட் வாங்க, ஓவியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டன். ரொம்ப நன்றிமா. உங்க படத்துல எனக்கு தெரியல, ரொம்ப பிடிக்கும். சத்ரியனை காப்பிடிச்சனால அப்படி நினைச்சிருப்ப, அது உன் தப்பு இல்ல, உள்ள போ. Vivo Camera and Music வழங்கும் Big Boss. சினிமாவில் இந்த நம்மளே எல்லாம் யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஜூலி படம் யாருக்கு தெரியும், இதெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போட்டுருக்காங்க. ஆமாண்ணே. ஆமா மச்சான். பார்த்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. எங்க கவுளி கத்துது, அந்த ஆரோ போய் ஓவியோ ஏன் பாரு நடந்துகிட்டே இருக்கேன். சொல்லு பாருனியா, சொல்லு. பிக் பாஸ் ஐயா, இதுக்கெல்லாம் சென்சார் போட மாட்டீங்களா? போட மாட்டோம், எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம். இப்போ நான் சொல்றதுக்கு போடாதீங்க, போட. இதுக்கு மட்டும் கரெக்டாக சென்சார் போடுவாங்க. மதியம் 4 மணி. ஓவியாவும் ஆரவும் குசு என பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன டைம் பாஸ்க்கு தான் வச்சிருக்க. சத்தமா பேசாதடி, மைக் இருக்கு. ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் லிவிங் ஏரியாவிற்கு வரவும். இந்த வந்துட்டேன். ஹவுஸ்மேட் எல்லாரும் இன்று ஒரு நாள் விஜயகாந்த் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். பிக் பாஸ் உத்தரவு. கஜாவராண்டா கஜாவராண்டா கண்டகிஞ்சி கீப்பரக்கே கஜாவராண்டா 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 கண்டகிஞ்சி கீப்பரக்கே கஜாவராண்டா. பிக் பாஸ் ப்ளீஸ், பிக் பாஸ் எனக்கு ஒரு குவார்டர் மட்டும் கொடுங்க போதும். எனக்கு தெரியும், ரூல்ஸ் எல்லாம் தெரியும். யாருக்கும் தெரியாம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம்ல வச்சுட்டு போயிருங்க. நான் யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ். Vivo Camera and Music வழங்கும் Big Boss. பிக் பாஸ் ஐயா, கக்கூசில தண்ணியே வரலையா? கஞ்சா கருப்பு அது கக்கூசில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம். யாருமே தூங்கல, அப்படியே நாய் குலைக்குது. ஆமாம் மேடம், மரணி போய் உள்ள கக்கூஸ் போனோம், அங்கேயே தூங்கிட்டாங்க. மாலை 5 மணி. பிக் பாஸ் அனைவரையும் லிவிங் ஏரியாவிற்கு அழைக்கிறார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இந்த பரணி பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம். தம்பி, இந்த கன்ஃபெக்ஷன் ரூம்ல கக்கூஸ் பண்ணது நீ தானே? அவன்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். இந்த வாரம் ஹெல்மெட் ஆகும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு. உங்களை வெளியேற்றத்துக்காக பதிவான மொத்த வாக்கு எண்ணிக்கை 2,30,00,000. அதில் நான் மட்டுமே 2 கோடி ஓட்டு போட்டுருக்கேன்டா. ஏன் சார் என்ன வெளியேற்றுறதுக்காக 2 கோடி ஓட்டு போட்டீங்க? வெளியே போனதுனால தான் உன்னை வெளியேற்றணும்ப்பா. தம்பி, உனக்கு கன்ஃபெக்ஷன் ரூமுக்கும் கக்கூசு கூட வித்தியாசம் தெரியல. ஐயா, உட்கார இடத்துல ஓட்டையா இருந்துச்சுயா, வெஸ்டர்ன் டாய்லெட் நினைச்சு உட்காந்து போயிட்டேங்கய்யா. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. எல்லாத்துக்கும் இந்த பரணி பையன் தான் காரணம்.
மறுநாள் காலை 8 மணி. பிக் பாஸ், எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, என்னால் இங்கே இருக்க முடியல, நான் போகிறேன், தயவு செஞ்சு என்னை அனுப்பிவிடுங்க. தனியை முடிச்சு வீட்டுக்கு வெளில குதிக்க சொன்னா உள்ளே குதிக்கிறான் பிக் பாஸ். விவோ கேமரா அண்ட் மியூசிக் வழங்கும் பிக் பாஸ். எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டு? நீங்கள் பிக் பாஸ் ஷோ பண்ணுறத பற்றி கேட்க வந்திருக்காங்கய்யா. என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஏன் நீங்கள் பிக் பாஸ் மாதிரி ஷோலாம் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்காயா? நல்லா இருக்குனால தான் பண்ணுறேன், பார்த்துட்டு தானே நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஷோ பண்ணுறது உங்கள் ரசிகர் யாருக்குமே பிடிக்கல சார். என்னோட ரசிகர்கள் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சொன்னால் நான் எப்படி நம்ப முடியும்? சார் நீங்கள் இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பதிலாக மாமா வேலை பார்க்கலாம் அப்படின்னு மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க சார். எந்த டிவி நீ? அங்கே கதிராமங்கலம் நடுவாசல்ல 1000 பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே கேட்க வக்கில்ல, இங்கே வந்துட்டு கேமரா தூக்கி தைரியம் இருந்தால் அங்கே போய் கேளுங்களேன், பயப்படுவீங்க. என்னை பற்றி மட்டும் பேசாம அங்கே போய் நடக்கிறத பற்றி பேசுங்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எவன் லைக் பண்ணுவான் எல்லாத்துக்கும் இந்த பரணி பாய் தான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. எவன் ஷேர் பண்ணுவான் எல்லாத்துக்கும் இந்த பரணி பாய் தான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னா எல்லாத்துக்கும் இந்த பரணி பையன் தானே காரணம். Ding dang